கரூரில் விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கும் போது கையும் களவுமாக பிடிபட்ட திமுகவுடைய ஒன்றிய நிர்வாகிய விஜய் ரசிகர்கள் 20க்கும் மேற்பட்டோர் வந்து ரவுண்டு கட்டி அவர்களை கேட்கும் கேள்விகளை நீங்களே கேட்டுட்டு வந்துருங்க. அமைதியா இருந்தா எப்படின்னா ரெண்டு பேரும் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணு காட்டுங்க காட்டுங்க கீழே போடுங்க கீழே போடுங்க தலைமை கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. தமிழக மக்களுக்கு ஒன்று புரிய வேண்டும். அந்த போஸ்டரில் தமிழக மாணவர் அமைப்பு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது திமுக டைரெக்டாக விஜயோ இல்லை ரஜினியோ இல்லை வேறு எந்த நடிகர்களோ வந்தாலோ அவர்களை நேரடியாக எதிர்க்காம இது மாதிரி எலும்பு துண்டுகளுக்கு கவ்வும் சில அமைப்புகள் இருக்கு. அதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்த கோமகன் ஒருத்தன் பாடிட்டு இருப்பான அவன் ஒரு இயக்கம், இது மாதிரி இந்த திருமுருகன் காந்தி, இது மாதிரி பல அமைப்புகள் வந்து திமுக போடும் எலும்பு துண்டுகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் அமைப்புகள் தான். ஆனால் இவர்களை ஒட்டுமொத்தமாக இயக்குவது திமுக தான். இதே மாதிரி தமிழக மாணவர் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பை வந்து இந்த திமுகவினர் ஃபண்டு பண்ணி அங்கே போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. அதுதான், அதாவது தமிழக மாணவர் அமைப்பு தான் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் அங்கே போஸ்டர் ஓட்டுற இடத்துல அங்கே வந்து ஓட்டணும். ஆனால் இந்த திமுக நிர்வாகிகள் வந்து அங்கே போஸ்டர் ஓட்டுற இடத்துல அங்கே எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஓட்ட சொல்றாங்கன்னா இந்த தமிழக மாணவர் அமைப்புக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை திமுகவுடைய ஒரு அமைப்பு தான் இதுவா அப்படின்னு மக்களாகிய நீங்க தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். திமுக எந்த அளவுக்கு இறங்கி விஜய் அடிக்க திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் கரூர் பகுதியில் விஜய்க்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டரை அங்கு உள்ள விஜய் ரசிகர்கள்லாம் 1 மணி நேரத்தில் இருக்கிற எல்லா போஸ்டர்களையும் கிழித்து எரிஞ்சிருக்காங்க. சொல்ல போனால் கரூர் முழுக்க கிட்டத்தட்ட 1000 அதற்கு அதாவது 5000க்கும் அதிகமான போஸ்டர்கள் வந்து ஒட்டப்பட்டிருந்தது. 1 மணி நேரத்தில் அனைத்து போஸ்டர்களையும் அங்கு உள்ள விஜய் ரசிகர்கள்லாம் பிரிவாக சென்று எங்கெங்கெல்லாம் விஜய்க்கு எதிராக போஸ்டர் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கிழித்து எரிஞ்சிருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த திமுக பண்ற அரசியல், ஒருவேளை விஜய் அவர்களுக்கு பதிலாக வேற எந்த நடிகராக இருந்தாலும் திமுகவுடைய இந்த தாக்குதலுக்கு அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கும் அந்த ரசிகர்கள் பட்டாளம், ரசிகர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் இருப்பதனால திமுக பண்ணும் ஒவ்வொரு பித்தலாட்டத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. இதுவே வேற எந்த ஒரு நடிகராக இருந்தாலோ கண்டிப்பாக இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்காது. அந்த நடிகர் மேலே தான் குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கும். சொல்லப்போனால் அந்த நடிகரை கைது கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய்க்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருக்கிறதுனால இந்த திமுக பண்ணுற நாடகத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக சேர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் குவிஞ்சு கிடக்காங்க தாவேக்கா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள்லாம். அதனாலேயே விஜய் அவர்களுக்கு எதிராக திமுகவில் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியல. என்ன பண்ணாலும் திமுகவினர் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த விஜய் ரசிகர்கள் இருக்கிறதுனால அவங்க ஈஸியா மீடியாக்களில் கொண்டு போய் சமூக வலைதளங்களில் கொண்டு போய் திமுகவுடைய முகத்திரையை கிழிச்சிடுறாங்க. அதனால திமுக வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். இல்லைனா வேற ஏதாச்சும் விஜய்க்கு எதிராக ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாலோ கண்டிப்பா அவங்களுடைய முகத்திரையை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கிழிச்சிருவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.